உலக மக்களே வணக்கம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விசிகா தலைவரை பற்றி, திமுக ஒரு மொத்த கூட்டத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய தொடர்ச்சி தான் இது. சரிங்களா மக்களே? விசிகா தலைவரே திருமாவளவன் சார், திமுக தலைவர் ஸ்டாலின் சார், உங்கள் மொத்த கூட்டத்தையும் கேட்குறேன், வெளியே போகிறதுக்கு இடம் இருக்கா? எல்லா பேர்த்துக்கும் வெளியே போனால் கழுவுறதுக்கு தண்ணி இருக்கா? எல்லா பேர்த்துக்கும் திண்டுட்டு நாங்கள் பேண்டுட்டு எப்படி கழுவுறது? இதுக்கு பதில் இருக்கா சார்? திருமாவளவன் சார் நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுங்கள், எப்படி கழுவுறது? கிராமத்தை சுற்றியோ சிட்டியை சுற்றியோ பிளாட் போட்டாங்க. சரிங்களா? ஒன்று காடு இருக்கும், தோட்டம் இருக்கும். அடுத்தவங்க பிளாட்டுக்குள்ளே போய் நாங்கள் வெளியே போக முடியுமா? அடுத்தவங்க தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு மனுஷன் வெளியே போக விடுவாங்களா? ஒருத்தண்டா தெரியாமல் கூட போயிட்டு வந்துடலாம். ஒரு கிராமம், ஒரு 50 வீடு 100 வீடு ஒரு காட்டுக்குள்ளே போக முடியுமா? சொல்லுங்க சார். இந்த கிராமத்தை சுற்றி வெளியே போகிறாங்கன்ட்டு அந்தந்த காட்டுக்காரங்க வந்து நின்றுக்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அதிமுக திமுக ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் கேவலப்பட்டு போய் வாழ்கிறாங்க. மானங்கட பேசுவாங்க. அதோடு அந்த வெளியே போனவங்க மருந்தை குடிச்சு கூட சாக முடியாது, அப்படி பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கண்டா, அந்த இடத்துக்காரங்க வந்து நின்றுக்கிறாங்க. இந்த மக்கள் வெளியே போகிற இடத்துல வந்து காட்டுக்குள்ளேயோ பிளாட்டுக்குள்ளேயோ அந்தந்த இடத்துக்காரங்க வந்து நின்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஊரை வெளியே வச்சுறாங்க, காட்டுக்குள்ளே அதை அவங்க வெள்ளாமல் எடுக்க முடியாமல் போகுதுல்ல. தட்டாங்காயாக இருக்கட்டும், மொச்சக்காயாக இருக்கட்டும், அதை பிடுங்க முடியாது, கால் முடிச்சு விடுவாங்களே. அவங்க மேலேயும் குத்தம் இல்லை. இவங்க போய் இந்த தோட்டத்துக்காரங்க, உங்கள் வீட்டுக்காரங்களாம் அந்த கிராமத்தை சுற்றி பிளாட்டை சுற்றி இருக்கவங்க, பிளாட்டை சுற்றி இருக்கவங்க முள்ள கூட அடைச்சி வச்சுருக்காங்க வைங்க, அதில் சுத்தமாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு தோட்டத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து நின்றுக்கிறாங்க, ஆள் வந்து நின்றுக்கிறாங்க. தோட்டத்துக்காரங்க யார் வந்தாலும் விளக்கமாக எடுத்து அடிப்பேன்றாங்க, செருப்பை கழுத்தி அடிப்பேன்றாங்க. மக்கள் எப்படிலாம் கேவலப்பட்டு வாழ்கிறாங்கன்னு பாருங்கள். திண்டதை கழிக்க முடியாமல்